ஒரு சூப்பரான கதைய தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களே, ஒரு நிமிடம் கண்ணை மூடி கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன போட்டில் நடுக்கடலில் இருக்கிறீர்கள். சுற்றிலும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வெறும் தண்ணீர் மட்டும் தான். உங்களிடம் உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உங்களுடன் பேச ஒரு மனிதன் கூட இல்லை. 1 நாள், 2 நாள், 3 நாள் அல்ல. ஒட்டுமொத்தமாக 438 நாட்கள், அதாவது 14 மாதங்கள் நீங்கள் அதே போட்டில் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன செய்வீர்கள்? கேட்கும்போதே உடம்பு நடுங்குவதில்ல. ஆனால் பசி தாங்காமல் கடலாமைகளின் இரத்தத்தை குடித்தும் சுறா மீன்களோட பேசியும் மரணத்தின் வாசல் வரை சென்று திரும்பிய ஒரு மனிதனின் நிஜ கதையத்தான் இது. உலக வரலாற்றிலேயே நடுக்கடலில் இத்தனை நாட்கள் தனியாக போராடிய உயிர் பிழைத்த ஒரே ஒரு மனிதன் இவன்தான். வாருங்கள் அந்த மிரட்டலான கதைக்குள் போவோம். காட்சி 1. விபரீதமான அந்த பயணம். காலம் 2012 டிசம்பர் 17. மெக்சிகோவின் ஒரு சிறிய கடலோர கிராமம். சால்வட்டார் ஆல்வரெங்கா என்ற 36 வயதே ஆனவர் இவர். அனுபவம் மிக்க மீனவன். கடலுக்குள் மீன் பிடிக்க திட்டமிடுகிறான். அவனுடன் எப்பொழுதும் வரும் வழக்கமான நண்பன் வராததால் எகசியல் கேட்டபோ என்ற 22 வயது சுறுசுறுப்பான இளைஞனை தன் உதவிக்கு கூட்டிச் செல்கிறான். அவர்கள் பயணித்தது வெறும் 24 அடி நீளமுள்ள ஒரு சிறிய ஃபைபர் கிளாஸ் போட். அவர்கள் கடலுக்குள் சென்று சில 100 கிலோமீட்டர் தூரத்தில் டன் கணக்கில் சுறா மற்றும் பிற விலை உயர்ந்த மீன்களை பிடிக்கிறார்கள். போட் முழுக்க மீன்கள். சரி, கரைக்கு திரும்பலாம் என்று நினைக்கும் போது தான் அந்த விபரீதம் நடக்கின்றது. என்ன அந்த விபரீதம் பார்க்கலாமா? திடீரென கடலில் ஒரு பயங்கரமான புயல் உருவாகிறது. அலைகள் மலை போல எழும்பி அந்த சிறிய போட்டை தூக்கி வீசுகின்றன. சால்வட்டார் எப்படியோ போட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயல்கிறான். ஆனால் புயலின் வேகம் அவனது போட்டின் மோட்டாரை உடைத்து விடுகிறது. ரேடியோ கம்யூனிகேஷனும் முற்றிலும் கட் ஆகிறது. கரையின் இருப்பவர்களை தொடர்பு கொள்ள எந்த வழியுமே இல்லை. புயல் அவர்களை மெக்சிகோ எல்லையை தாண்டி பசிபிக் பெருங்கடலின் ஆழத்திற்குள் இழுத்துச் செல்கின்றது. காட்சி 2. உயிர் வாழ்வதற்கான கொடூர போராட்டம். புயல் ஓய்ந்தபோது அவர்கள் கரைக்கு திரும்ப முடியாத நடுக்கடலில் இருந்தார்கள். அவர்களிடம் இருந்த உணவும் தண்ணீரும் சில நாட்களிலே தீர்ந்துவிட்டன. ஆனால் பசி வயிற்றை கிள்ளுகிறது. தாகம் நாக்கை வறட்டச் செய்கிறது. இப்பொழுது உயிர் பிழைக்க சால்வட்டார் சில கொடூரமான முடிவுகளை எடுக்கிறான். தாகத்திற்கும் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீரை சேகரித்து குடித்தான். மழை இல்லாத நாட்களில் கடலில் பறக்கும் பறவைகளை பிடித்து தன் இரத்தத்தையும் தன் சொந்த சிறுநீரகையும் குடித்து தாகத்தை தணித்து கொண்டான். பசிக்கு என்ன செய்தான்? போட்டின் அருகே நீந்தும் சிறிய சுறா மீன்களை வெறும் கைகளாலே பிடித்து அதன் ஈரலையும் சதையையும் பச்சையாகவே கடித்து சாப்பிட்டான். கடலாமைகளை பிடித்து அதன் ஓட்ட தட்டுகளை பயன்படுத்தி உணவை சேகரித்தார்கள். நாட்கள் வாரங்கள் மாதங்களானது. ஆனால் 22 வயதேயான இந்த இளைஞன் கோட்டோபோவால் இந்த நரக வாழ்க்கையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பச்சையாக சாப்பிட்டதால் அவனது உடல்நிலை மோசமடைந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இனி கரைக்கு திரும்பவே மாட்டேன் என்ற பயம் அவனை ஆட்கொண்டது.
பதற்றம் அடைந்தான். என் வாழ்க்கையே இத்துடன் முடியப் போகிறது என்று சொன்னான். காட்சி 3ல் அந்த ஒற்றை மரணம் மற்றும் தனிமை. 4வது மாதம் ஒரு நாள் இரவு கோர்டோபா சால்வாட்டாரின் கைகளை பிடித்து கொண்டே இறந்து விடுகிறான். அந்த சிறுவன் 22 வயதே ஆன அந்த சிறுவன் இப்போது அந்த பிரம்மாண்டமான பசிபிக் பெருங்கடலில் சால்வாட்டார் முற்றிலும் தனியாகி விடுகிறான். ஒரே ஒரு மனிதனாகி விடுகிறான். துணைக்கு யாருமே கிடையாது. இருந்த சிறுவனும் இறந்து விட்டான். அடுத்த சில நாட்கள் சால்வாட்டாரின் வாழ்க்கையின் மிக கொடூரமான நாட்கள். அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. இறந்த தன் நண்பனின் உடலை வீச மனமில்லாமல் அந்த உடலோட பேசத் தொடங்கினான். நீ தூங்கிட்டு தானே இருக்க, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உதவி கிடைச்சிரும் தம்பி என்று பிணத்திடம் பேசினான். 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தன் தவறை உரைத்தது. இப்படியே போனால் நானும் பைத்தியமாகி இறந்து விடுவேனோ என்ற பயம் அவனை தொற்றிக்கொண்டது. கண்ணீரோட தன் நண்பனின் உடலை கடலில் தூக்கி வீசுகிறான், மனம் இல்லாமல். இப்பொழுது தனிமையின் உச்சம். சால்வாட்டார் கடலில் செல்லும் சுறா மீன்களிடமும் வானத்தில் பறக்கும் பறவைகளிடமும் பேசத் தொடங்கினான். பல முறை கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் அவனை தோன்றியது. ஆனால் அவனுக்குள் இருக்கும் உயிர் வாழும் ஆசை அவனை தடுத்தது. பகலில் சுட்டி எரிக்கும் வெயிலில், இரவில் நடுங்க வைக்கும் பனி, உடம்பில் ஆடைகள் முற்றிலும் கிழிந்தது, தாடி வளர்ந்தது, ஒரு மனித மிருகம் போல மாறினான். அவனை கடந்த சில பெரிய கப்பல்கள் சென்றன. ஆனால் அந்த மாபெரும் கடலில் இந்த சிறிய போட் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை. காட்சிகள் 4. 438 நாட்களுக்கு பின் நடந்த அற்புதம். ஜனவரி 30, 2014 வருடம். விபத்து நடந்தது. 14 மாதங்கள் கடந்து விட்டன. திடீரென தூரத்தில் மரங்களின் உச்சிகள் சால்வாட்டாரின் கண்ணில் படுகின்றன. அவனால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை. இது உண்மைதானா என்று அவனை ஆச்சரியப்படும் அளவிற்கு அது ஒரு குட்டி தீவு. மெக்சிகோவில் இருந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மார்ஷல் தீவுகள். த மார்ஷல் ஐஸ்லாண்ட். அவனது போட் மெதுவாக அந்த தீவின் கரையை நோக்கி ஒதுங்குகிறது. சால்வாட்டார் போட்டில் இருந்து கீழே குதிக்கிறான். பதினாலு மாதங்களுக்கு பிறகு தரையில் கால் வைக்கிறான். அவனால் நிற்க கூட முடியவில்லை. 14 மாதங்கள் என்றால் 1 வருடம் 2 மாதங்கள் கழித்து தரையில் கால் வைக்கும் பொழுது அவனால் நிற்க கூட முடியவில்லை. கீழே வீழுகிறான். தவழ்ந்து தவழ்ந்து கரையேறிய அவனுக்கு அங்கேயே ஒரு சிறிய வீடு தென்படுகின்றது. அந்த வீட்டில் இருந்த தம்பதியினர் கிழிந்த ஆடைகளுடன் எலும்பும் தோளுமாக
பயங்கரமான தாடியுடன் நின்று சால்வாட்டாரை பார்த்து ஏதோ காட்டுவாசி என்று பயந்தார்கள். சால்வாட்டாரால் ஆங்கிலமோ அல்லது அந்த உள்ளூர் மொழியோ பேச முடியவில்லை. அவனால் ஸ்பானிஷ் மொழியில் உதவி உதவி என்று கதறினான். அவர்கள் அவனுக்கு உணவளித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். லாஸ்ட் முடிவரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் நண்பர்களே. சால்வாட்டார் மீட்கப்பட்ட செய்தி உலகையே ஊடகங்களில் பரவிய பொழுது எவராலும் அதை நம்ப முடியவில்லை. ஒருத்தன், அதுவும் 14 மாதங்கள், எப்படி 1 வருடம் 2 மாதங்கள் நடுக்கடலில் எப்படி உயிர் பிழைத்தான்? நம்ப முடியவில்லையே. நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய். இதை நம்புவதற்கு நாங்கள் ஒன்று முட்டாளாக கிடையாது என்று சொல்கிறார். மனிதன் எப்படி 14 மாதங்கள் நடுக்கடலில் பச்சையாக சாப்பிட்டு உயிர் பிழைக்க முடியும்? இது முற்றிலும் பொய் என்று பலர் கூறினார். ஆனால் மருத்துவங்கள் அவனை பரிசோதித்த பொழுது அவனது உடம்பில் இருந்த கடல் உப்புக்களும் மற்றும் வைட்டமின் குறைபாடுகளை 100% பரிசோதித்த பொழுது அது நிரூபணமானது. இவன் கடலில் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அதுவும் சாதாரணமாக கிடையாது. அவன் 348 நாட்கள் அவன் நிரூபித்த பொழுது இவன் எப்படி உயிர் படைத்தான் இத்தனை நாட்களாக அப்படின்னு 430 நாட்கள் மரணத்தோடு கண்மூச்சி ஆடிவிட்டு வந்த சால்வட்டார் ஆல்வாரங்காவின் கதையதான் இது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சால்வாட்டார் ஆல்வாரங்காவின் கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கும் உலகம் நமக்கு எதிராக இருந்தாலும் கூட நமக்கான பாதையை நாமே தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர அதுவா தேடி வரும் அப்படின்னு நம்ம ஒரே தவறில் நின்று கொண்டு இருக்கக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு உறக்கச் சொல்கின்றது. அவர் சால்வட்டார் ரங்காவியினுடைய இறுதி வரை அவருடைய நம்பிக்கையே கைவிடலை. அவருடைய நம்பிக்கை இழக்காமல் போராடினால் இந்த உலகத்தில் முடியாதது எதுவும் கிடையாது. நம் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை அவனுடைய உயிர் பிழைக்க வைத்திருக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி த்ரில்லரான ஸ்டோரி, சஸ்பென்ஸான ஸ்டோரி, உண்மை ஸ்டோரி யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்குறவங்கள மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான கதையோடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய். டேக் கேர் நண்பர்களே.